ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். சூப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம். இதெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஸ்பூன் அளவு ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு. இதை ரெண்டையும் உரலில் போட்டு இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப பொடியாக தட்டணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு சூப் வேணும் அதை பொறுத்து உங்களோட தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு அதை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து முருங்கைக்காவெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காவெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த முருங்கைக்காவில் எல்லாத்துலேயும் உள்ள அந்த சதைப்பற்றான இடத்தெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வலிச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி எல்லா முருங்கைக்காவிலையும் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது எதுவும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா எல்லாமே வந்துடும். பாருங்கள், எல்லா முருங்கைக்காயிலையும் எடுத்தாச்சு. இதை மாதிரி அடுத்து நாம் ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஒரு தக்காளி, வெங்காயம், பூண்டு, பருப்பு, சீரகம், மிளகு எல்லாம் போட்டு வேக வச்ச அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணி இதை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதை அப்படியே மசிச்சு விட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது அப்புறம் நம்ம முருங்கைக்காய் உள்ளதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து அந்த ஃபில்டர் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்க மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு காரம் இன்னும் தேவைன்னா கூட நீங்கள் மிளகு பொடியாக ஆட் பண்ணிக்கலாம். சூப் நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. இது 4 பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.